நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்துடலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2025. அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இல்லை திரும்ப கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணுங்க. இல்லை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றவங்க ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல், அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க நீட் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான்னு. ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிக்கர் டு ப்ரொசீட் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ டைரக்டா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்குள்ள வந்துடும். ஓகே, இதுல போயிட்டு நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுதான் வந்து ஃபில் பண்ண போறோம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேண்டிடேட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு உங்க 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க கன்ஃபார்ம் பர்சன் டீடைல்ஸ், இதுல போயிட்டு திரும்ப உங்க நேம் எப்படியோ அதே மாதிரி நீங்க உங்க நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டா உங்க நேம் வந்து பார்த்தா மேட்ச் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்க ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் ஃபாதர் நேம் கீழே இருக்கு பாருங்க, அதுல போயிட்டு உங்க ஃபாதர் நேம் என்னவோ அதை அப்படியே திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக மதர் நேம் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்க மதர் நேம் என்னவோ அதை நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. கன்ஃபார்ம் மதர் நேம்ல போயிட்டு இதுல திரும்ப உங்க மதர் நேமை நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்க கரெக்டா வந்து செட் பண்ண பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கப்புறம் மந்த், அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் டேட் ஆஃப் பர்த்ல போயிட்டு திரும்ப உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத எல்லாமே நீங்க வந்து பார்த்தா மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஜெண்டர்ல போயிட்டு திரும்ப அதே மாதிரி மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, பிரசன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல ப்ரீமிசஸ் நம்பர் நேம், இதுல போயிட்டு உங்க டோர் நம்பர் என்ன அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ பக்கத்திலே கூட உங்களுக்கான ஸ்ட்ரீட் நேம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப் லோக்காலிட்டி கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்க வில்லேஜ் நேம் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஆப்ஷன் தான், அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லோக்காலிட்டியில் உங்களுடைய என்ன இது எந்த தாலுக்கு அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கண்ட்ரி கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஷோ ஆகும், உங்க டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை பார்த்து நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக பின்கோடு கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு பின்கோடு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து பார்த்தா கம்யூனிகேஷனுக்கான இதுவா கேட்டிருக்காங்க பாருங்க, அதாவது நீங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க மெயில் ஐடி எதுவோ அதை நீங்க கரெக்டா வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மெயில் ஐடி எதுவோ அதை கரெக்டா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க, அதுல போயிட்டு திரும்ப உங்க மெயில் ஐடி எதுவோ அதே மெயில் ஐடி என்ன அப்படின்றத நீங்க என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே வந்து பார்த்தா 2 டைம் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இப்பயே கரெக்டா கொடுத்துக்கோங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே. அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்க மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பரை போயிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், வேற ஒரு மொபைல் நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க வேற மொபைல் நம்பர், உங்க ஃபாதர் மொபைல் நம்பரோ இல்ல உங்க மொபைல் நம்பர் வேற நம்பர் இருக்குன்னா அதை நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் ஃபியூச்சருக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான இது அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, அதாவது உங்களுக்கான பர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்னா இருக்கு அப்படின்னா மேல இருக்கு பாருங்க சேம் ஆஸ் பிரசன்ட் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து பார்த்தா காப்பி ஆயிடும். ஸோ நீங்க வந்து என்டர் பண்ண தேவையில்ல. ஒருவேளை உனக்கு பிரசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் வேற இருக்கு அப்படின்னா நீங்க வேற அட்ரஸை மேனுவலா நீங்க வந்து பார்த்தா டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு அட்ரஸ் ஒன்றா இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து பார்த்தா காப்பி ஆகிட்டு அந்த ஆப்ஷன் ஹைட் ஆகிடும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க பாருங்க, இதில் போயிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்ற தலைமை வந்து பார்த்தா அறிவிச்சிருப்பாங்க. அதிலுமே கரெக்டாக பார்த்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுடைய கேப்ஸ் லெட்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நார்மல் ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை கொடுத்துட்டு நம்பர் இந்த மிக்சர் அப்பா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் திரும்ப வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்த்தா செக்யூரிட்டி கொஷின். இதில் வந்து பார்த்தா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் கலர்னா அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் உங்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் இல்லை, ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை சைட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஃபேவரட் புக் என்ன, ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் என்ன, ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் சைட் பண்ணிட்டு அதுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கான ஆன்சரை கீழே போட்டு அந்த ஆன்சரை மறந்துடாதீங்க. ஸோ கரெக்டாக கொடுத்து கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக டைப் பண்ணுங்க. ஓகே, டைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சப்மிட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அக்கௌண்ட்ல அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா இல்லை செக் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒன்ஸ் நேம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்கா, மதர் நேம் வந்து கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருக்கா, ஜெண்டர் கரெக்டாக இருக்கா, அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா, மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா, எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஐ அக்ரி கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் டிக் பண்ணிட்டு சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஸ்கான்னு கேட்கும். எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக இதில் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்கம்ப்ளீட்ல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு, இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. ஸோ அடுத்த கட்டமாக இந்த மாதிரி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து ஃபில் பண்ண போறீங்க. கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஐடென்டிட்டி அந்த மாதிரி நிறையா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஜிஸ்டர் பர்சனல் டீடைல்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இன்னமும் வந்து பார்த்தா நம்ம நிறையா வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன் இதிலேயே வந்துருச்சு. இப்போ ஒன்று வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஆஸ் பர் கேண்டிடேட், நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சோஷியல் கேட்டகரி டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா, இல்ல ஓபிசி என்சிஎல்லா, இல்ல எஸ்டியா எஸ்சியா, இல்ல ஜென்ரலான்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க எஸ்சி எஸ்னா அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஒருவேளை பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஓபிசி கீழே வருவீங்க. ஸோ ஓபிசிக்கான என்சிஎல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தா நீங்க டிக் பண்ணிட்டு ஸோ கன்ஃபார்ம் கேட்டகரி கேட்பாங்க, அதையும் நீங்க வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை என்னால் வாங்க முடியாது அப்படின்றவங்க நீங்க ஜென்ரல் கேட்டகரி, அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி ஓபிசி கீழே தான் வருவீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்றவங்க நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க. முடியாதுன்றவங்க ஜென்ரல் கொடுத்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமா என்ன கேட்டிருக்காங்கன்னா do you have a valid மற்றும் லைவ் கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாச்சும் வந்து பார்த்தா அந்த ஸோ சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க வேலிட் லைவ் கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட். நீங்கள் மேலே இருக்க பாருங்க கேட்டகரி, அந்த ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை நான் வந்து பார்த்தா நோ அப்படின்னு கொடுத்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் வெயிட் பண்ணுறேன் அந்த சர்டிஃபிகேட்டுக்காக அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் இருக்கவங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து ஸோ கேட்டகரி அந்த சர்டிஃபிகேட் நம்பர், ஜாதி சர்டிஃபிகேட் ஓபிசினா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் நம்பர், எஸ்சினா எஸ்சிக்கான சர்டிஃபிகேட் நம்பர், எஸ்டினா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துரு இஷ்யூ டேட், எந்த தேதியில் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க, எந்த அதிகாரி கொடுத்தாங்க,
தாசில்தாரா, சோனல் டெப்டி தாசில்தாரா அந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இல்லை நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் வரலன்றவங்க அதை கொடுத்துட்டு ஸோ அப்ளை பண்ணதுக்கான நம்பர் கேட்பாங்க. அந்த ரிசிப்ட் நம்பர், எப்போ அப்ளை பண்ணீங்க, ஸோ எந்த அதிகாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் பேசிக்காக ஓபிசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக கொடுத்துட்டு எந்த இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண தேவையில்ல. எஸ்சி எஸ்டிக்கும் சேம் அதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அந்த ஜாப் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்க பாருங்க. ஓகே, ஸோ எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக கீழே கேட்டிருக்காங்க பாருங்க, சோஷியல் டிசபிள் டீட்டெயில். நீங்கள் ஒரு வேலை டிஃப்ரெண்ட் டியேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்னமான டிஃப்ரெண்ட் டியேபிள் பர்சன் எந்த பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கீங்கன்னு ஃபில் பண்ணுங்க. இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, ஆர் யூ டயபெட்டிக். நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடன்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க, அர்பனா ரூரலா, கிராமப்புறமா நகரப்புறமா அப்படின்றத ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க, உடைய குடும்ப ஆண்டு வருமானம் அப் டு 1 lakh உள்ள இருக்கவங்க அப் டு 1 lakh கொடுங்க. 1 lakh to 2 lakh அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆனுவல் இன்கம் வருதோ ஸோ ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிலாங் டு மைனாரிட்டி. ஸோ நீங்கள் மைனாரிட்டி கேட்டீங்க, மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த இந்து தவிர்த்து முஸ்லீம் கிறிஸ்டியன்களையுமே மைனாரிட்டி கீழே வருவீங்க. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எந்தமான மைனாரிட்டி, முஸ்லீமா, சீக்கியமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஹிந்துவா இருக்கவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ரிலிஜியஸ் மைனாரிட்டி வந்து ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ட் வந்து கேட்டிருக்காங்க, நீங்க எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்கன்னா அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கட்டமாக do you intend to wear customary dress country to the dress code while appearing in it. அதாவது அவங்க சொல்லி, அதாவது ட்ரெஸ் கோட் நீங்கள் என்ன மாதிரி, அதாவது கஸ்டமரி ட்ரெஸ் கோட்னா நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் நீங்கள் போட்டுட்டு வருவீங்களா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் do you intend to wear customary dress code அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு வருவீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதாவது கஸ்டமரி ட்ரெஸ்ஸஸ்னால் நீங்கள் வந்து ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட கல்ச்சரல் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டு போகலாம். பட் நீங்கள் முன்கூட்டி எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்கூட்டியே போயிட்டு அந்த செக்யூரிட்டியில் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடலாம், எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போகக்கூடாது, அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நீங்கள் கஸ்டமரி ட்ரெஸ் கோட் போட்டு போகிறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ செல்ஃப் ஸ்டடி நானாக படிச்சுக்க போகிறா அப்படின்றவங்க அதை செட் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலாக டியூஷன் போகிறீங்களா, ஆன்லைன் கோச்சிங் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவல் ட்ரெயின் இன்ஸ்டியூட்னா அந்த மாதிரி என்ன ஆப்ஷன்ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படி கீழே வந்தால் கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை நீங்கள் திரும்ப வந்து பார்த்தா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடென்டிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்கள் எதை வச்சு ஐடென்டிட்டியாக ஃபில் பண்ண போகிறீங்க. ஆதார் கார்டா, டிஜிலாக்கரா, இந்தியன் பாஸ்போர்ட் நம்பரா, பேன் நம்பரா, டிரைவிங் லைசன்ஸா, ரேஷன் கார்டா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகபட்சமாக ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆதார் கார்டே வந்து கொடுத்துக்கோங்க, அதான் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க, என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐ வாலண்டர்லி அக்ரி டு ஷேர் மை சைல்டு. அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. ஸோ நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா உங்களுக்கான ஆதார் நம்பர்லாம் வந்து கேட்கும். ஸோ இதில் போயிட்டு ஆதார் நம்பர் என்ன, கன்ஃபார்ம் ஆதார் நம்பர்லாம் கொடுத்துட்டு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் மற்றும் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சளவுக்கு ஆதார் கார்டே வந்து கொடுக்க பாருங்க, அதான் வந்து பார்த்தா எல்லாருக்கும் சேஃபாக இருக்கும். ஆதார் கார்டு இல்லாதவங்க நீங்கள் டிஜிலாக்கர் பயன்படுத்தலாம், பேன் கார்டு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு இருக்கும். ஆதார் கார்டே நீங்கள் கொடுத்து சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அபார் ஐடி. டூ யூ ஹேவ் அபார் ஐடின்னு கேட்டிருக்காங்க. அபார் ஐடி இருக்கவங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ வாண்ட் டு சப்மிட்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அபார் ஐடி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அபார் ஐடி கன்ஃபார்ம் அபார் ஐடியில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அபார் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிக்கலாம்.
இல்லை என்கிட்ட அபார் ஐடி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது நீட் யூஜி கம்பல்சரி தெரிவிச்சிட்டாங்க. அபார் ஐடி வந்து பார்த்தா கட்டாயம் கிடையாதுன்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஒருவேளை உங்ககிட்ட அபார் ஐடி இருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கான நம்பரை கொடுத்துக்கோங்க. அபார் ஐடி இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்து சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தா இப்போ அறிவிச்சிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லி அபார் ஐடி வந்து பார்த்தா கட்டாயம் இல்லை அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்த கட்டமாக எக்ஸாம் மற்றும் எக்ஸாம் சென்டருக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமான பேஜ் இதுதான் வந்து தெளிவாக பேஜ் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் மீடியம் கேட்டிருக்காங்க. எந்த மீடியத்தில் எக்ஸாம் எழுத போறீங்க, இங்கிலீஷா ஹிந்தியா தமிழான்னு கேட்டிருக்காங்க. தமிழ் வேண்டவங்க தமிழ் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் தமிழ்லேயும் வரும் இங்கிலீஷ்லேயும் வரும். இங்கிலீஷ் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக எக்ஸாம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுத போறீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் சிட்டி, உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம் வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாம். ஸோ எந்த சிட்டியோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி எக்ஸாம் ஸ்டேட்டு மற்றும் சிட்டி கேட்டிருக்காங்க. இதுவும் நீங்கள் தமிழ்நாடே கொடுத்துட்டு இன்னொரு சென்டர் வேற எந்த சென்டர் வேணும், இது கிடைக்கலாம் வேற சென்டர் கிடைக்கும், நியரஸ்டாக இருக்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி மூணாவதாக ஒரு ஸ்டேட்டு சிட்டி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மூணாவது தமிழ்நாடு செட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நியரஸ்டாக இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுக்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு 3 சென்டர் நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபாதரோட ஆக்குபேஷன், ஃபாதர் வந்து என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சரா பிசினஸா மெடிக்கலா என்ன ஒர்க் பண்றாங்களோ அதை அப்படியே நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் ஆக்குபேஷன், ஃபாதர் குவாலிஃபிகேஷன், ஃபாதர் என்ன படிச்சிருக்காங்க, அவர் வந்து பார்த்தா படிக்கலன்றவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மீதி என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க ஃபில் பண்ணலாம். அதேமாரி மதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. மதர் வந்து என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்றத இதில் வந்து பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க மதருக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கலாம். அதேமாரி மதர் என்ன படிச்சிருக்காங்களோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். எல்லாத்துக்கும் சேவ் பண்ணுவான்னு கேட்கும், நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தா முக்கியமான பேஜ் தான். ஸோ ஃபில் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா பாஸ் ஸ்டேட்டஸ், ஸோ 10th இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பாசிடு அப்படின்னா பாசிடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக இயர் ஆஃப் பாசிங், ஸோ நீங்கள் எந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் 10th ஆர் ஈக்குவலண்ட் வந்து செட் பண்ணிட்டு பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், எந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து 10th இது பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து ரூரலாக அர்பனா நகரப்புறமா கிராமப்புறமா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. டைப் ஆஃப் ஸ்கூல், எந்தமான ஸ்கூலில் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, பிரைவேட் அன்எய்டடா, அந்த மாதிரி கேந்திர வித்யாலயாவா இல்லை அந்த மாதிரி எந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து 10th பாஸ் பண்ணிங்களோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துக்கோங்க. அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ஸ்கூல் போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா இல்லையே ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் மோடு வந்து பர்சன்டேஜா சிஜிபான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க, அதாவது டோட்டல் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் எடுத்தீங்க, அதுக்கு முன்னாடி அப்டேன் மதிப்பெண். ஸோ டோட்டல் மதிப்பெண் மொத்தமாக நீங்கள் 500 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அப்டேட் மதிப்பெண் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க 10th அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்னது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகே, அடுத்த கட்டமாக ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு 10th ரோல் நம்பர் எதுவோ அதை அப்படியே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 10th எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அதை கேட்டிருக்காங்க. ஸ்கூல் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் மற்றும் காலேஜோட பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் 12th இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ பாஸ் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து 10th பாஸ்டு அப்படின்னா பாஸ்டு கொடுங்க. இல்லை இப்போதான் இந்த வருஷம் தான் நான் 10th எக்ஸாம் எழுத போறேன்றவங்க அப்பியரிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்பியரிங் பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸோ 2025 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தா கோடன் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் 12th படிச்சுட்டு இருக்கீங்க, ரூரலா அர்பன் ஸ்கூலா அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தமான ஸ்கூலில் படிக்கிறீங்க, கேந்திர வித்யாலயாவா கவர்மெண்ட் ஸ்கூலா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்கூலில் 12th படிக்கணும் அதுக்கான ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்றவங்க நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. 12th தமிழ்நாடு தான் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தா சைட் பண்ண பாருங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றத
தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் போர்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்கூல் போர்டு அப்படின்றது நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே உங்களுக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஸோ போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அது கொடுக்கலாம். இல்லை தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதே செட் பண்ணுங்க, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், அதை வந்து செட் பண்ணிட்டு ரிசல்ட் மோட்லாம் ஃபில் பண்ண தேவையில்ல. அதேமாதிரி ஸ்கூல் நேம் மற்றும் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கூல் வித் அட்ரஸோட ஃபில் பண்ணிட்டு ஸ்கூலோட பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து இந்த வருஷம் 2025 எக்ஸாம் எழுத போறவங்க ஒருவேளை நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, பாஸ் அந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டு ஸோ எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இயர்ல பாஸ் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி இயர் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, குவாலிஃபைங் எக்ஸாம் எந்த கோடு கீழே வரீங்க அதையும் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கோடு எதுன்றது நோட்டிபிகேஷன் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கோடுக்குமே வந்து பார்த்தா உங்களுக்கு எந்தமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சேம் அதே மாரி நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கான ரோல் நம்பர் கேட்பாங்க, அதே மாரி உங்களுக்கான மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, எவ்வளோ மதிப்பெண், அதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கேப்சா கோடு என்டர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் யூ ட்வின் அண்ட் போத் அப்ளை, நீங்க வந்து பார்த்தா ட்வின் பிரதர் சிஸ்டரா இருக்கீங்க, ரெண்டு பேருமே அப்ளை பண்ண போறலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்வின்ஸா இருந்து ரெண்டு பேருமே எக்ஸாம் அப்ளை பண்ண போறவங்க மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க, அந்த மாதிரி இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹாவ் யூ எவர் அப்பீர் நீட் எக்ஸாம், இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் எழுதினவங்க எஸ் கொடுத்து எந்தமான எக்ஸாமினேஷன் எத்தனை அட்டெம்ப்ட் வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைன்றவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இந்தியா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஸ்டேட்ல பிறந்தீங்க அதுக்கான ஸ்டேட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தீங்க அதுக்கான டிஸ்ட்ரிக்டையும் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, கண்ட்ரி கோட்ல போயிட்டு இந்தியா வந்து செட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்க பேரண்ட்ஸோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு பேரண்ட்ஸோட மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க, இதை கொடுத்துட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணி அவங்க மொபைல் ஓடிபி வரும், அதையும் நீங்க வெரிஃபை பண்ணி சேவ் அண்ட் கண்ட்ரியும் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தா ஓடிபி போகும், மொபைலுக்கும் போகும், மெயிலுக்கும் போகும். ரெண்டு ஓடிபியுமே நீங்க என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற பேஜுக்குள்ள வந்தாச்சு. ஸோ முக்கியமான பேஜ் தான், தெளிவாக வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கேட்டிருக்காங்க, வித் 80% ஃபேஸ் இருக்குன்னு வித்தவுட் மாஸ்க் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸும் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ள உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மாசத்துக்குள்ள எடுத்த போட்டோவா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்க போட்டோக்கு கீழே ஸோ உங்க பெயர், அந்த போட்டோ எப்போ எடுத்தீங்க அதுக்கான தேதியோட நீங்க போட்டு ஸோ கரெக்டாக ரீசைஸ் பண்ணி சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோட் ஆயிடும். நெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் மற்றும் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க 10 விரல் இருக்க பாருங்க, 10 விரலையுமே இங்கு தடவிட்டு ஒரு பெரிய A4 ஒயிட் பேப்பர்ல லேண்ட்ஸ்கேப்ல வச்சுட்டு அப்படியே உங்க விரலை மட்டும் நீங்க ஒட்டிட்டு அதை நீங்க ஸ்கேன் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ண வேண்டியதுதான். 10 கேபில இருந்து 100 கேபிக்குள்ள இருக்க மாதிரி கரெக்டா நீங்க அந்த பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் லெஃப்ட் இதில் ரைட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பரில் போயிட்டு இந்த இடத்துல லெஃப்ட்டும் இந்த இடத்துல ரைட்டும் அப்படியே 10 விரலையும் நீங்கள் கரெக்டாக அந்த ஃபிங்கரில் மட்டும் மை வச்சா போதுமானது. அந்த இதில் உள்ளங்கையில் வைக்கணும் அவசியம் இல்லை. அந்த ஃபிங்கரில் மட்டும் கரெக்டாக 10 விரலையும் மை வச்சு அதை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ சிக்னேச்சரை பற்றி பார்க்கலாம். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 4 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் சிக்னேச்சர் இருக்கணும், ரன்னிங் லெட்டரில் கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக கேப்ஸ் இருக்கக்கூடாது, ரன்னிங் லெட்டரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் இங்கு பெயினில் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக சைன் பண்ணி அப்லோட் வந்து பண்ண பாருங்க. அடுத்த கட்டமாக போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதாவது நார்மல் பாஸ்போர்ட் சைஸுக்கும் போஸ்ட் கார்டு சைஸுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைஸ் மட்டும்தான் வித்தியாசம், வேற எதுவுமே இல்லைங்க.
போஸ்ட் கார்டுக்கான சைஸ் வந்து 4x6 அந்த அளவுக்கு நீங்க போஸ்ட் கார்டு சைஸா ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க நார்மலா வந்து பாஸ்போர்ட் சைஸ் ரெடி பண்றீங்களா, அதை அப்படியே சைஸை மட்டும் மாட்டிக்கோங்க. 4x6 அப்படின்னு நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். நார்மல் பாஸ்போர்ட் வந்து சின்னதா இருக்கும், போஸ்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்கும். அதான் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. பாஸ்போர்ட் சைஸை அப்படியே நீங்க ரெடி பண்ணிட்டு 4x6 அந்த அளவுக்கு நீங்க ரீசைஸ் பண்ணிட்டா போதும். அது வந்து உங்களுக்கு போஸ்ட் கார்டு சைஸா வந்து மாறிடும். ஓகே, அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ 50ல இருந்து 300 கேபிக்குள்ள இருக்க மாதிரி 10th மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ண பாருங்க. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th சர்டிபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10th சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் இதுல வந்து கிளாஸ் 10th மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க, 10th சர்டிபிகேட்டும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10th சர்டிபிகேட்டுக்கு மார்க் ஷீட்டே போதுமானது, அதுக்கும் நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக அப்லோட் பிரசன்ட் அட்ரஸ் மற்றும் பர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று கேட்டிருக்காங்க. நீங்க ஆதார் கார்டே அட்ரஸ் ப்ரூஃபா வந்து பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடென்டி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஐடென்டி ப்ரூஃப் என்ன கொடுத்தீங்க, ஆதார் கார்டு கொடுத்தா ஆதார் கார்டை கொடுங்க, பேன் கார்டு கொடுத்தா பேன் கார்டு, எந்த ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அது ஐடென்டி ப்ரூஃபான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த 8 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது. நீங்க எல்லாமே கரெக்டா அப்லோட் பண்ணிட்டு உங்க பக்கத்துல அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா வியூ ஆகி காமிக்கும், இதுல உங்களுக்கு வந்து காமிக்கும். அது மூலமா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டா தெளிவா அப்லோட் பண்ண பாருங்க. ஃபேஸ் வந்து பார்த்தா கிளியரா விசிபிள் ஆகணும், அந்த அளவுக்கு கரெக்டா அப்லோட் பண்ணுங்க. இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க போட்டோ நேம் இருக்கு பாருங்க. ஸோ ஃபோட்டோ நேம் ரீநேம் என்ன பண்ணணும்னா TA-photo ஃபோட்டோ இதை நீங்கள் வந்து ரீநேமில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ நேம் இருக்கும் பாருங்க, இமேஜ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ரீநேம் பண்ணிவிட்டு TA-photo அப்படின்னு நீங்கள் ரீநேம் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் ஆகுது. ஸோ நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஃபோட்டோ அப்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தா கரெக்டாக ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்சா கோடு காமிக்கும். எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணால் மட்டும்தான் கேப்சா கோடு காமிக்கும். ஸோ இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு கிளிக்கர் டு வியூ அப்லோட் டாக்குமெண்ட். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணல ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லையான்றத. சிலமே அப்லோட் பண்ணிட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோரை நீங்கள் கரெக்டாக அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே நம்ம வந்து பார்த்தா அப்ளை பண்ணியாச்சு. ஃபைனலாக உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்திருக்கு பாருங்க. இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ண சொல்கிறாங்க. ஒன்ஸ் திரும்ப நீங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஒன்றா வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிக் பாக்ஸ் வந்து பார்த்தா கிளிக் பண்ணலாம். ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ டிக் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். சப்மிட் பண்ண மாதிரி கேட்கும். எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா முடிஞ்சது. நம்ம ஃபீஸ் தான் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் மெயில் ஐடி இருக்கு பாருங்க, அதை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, யுவர் இமெயில் ஐடி yet to be verified, click here to verify your email ID first. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல அந்த மெயில் ஐடி வந்துருச்சு. அப்போ நீங்கள் கீழே கொடுத்துருக்க கேப்சா இருக்கு பாருங்க, அதை மட்டும் நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. ஸோ உங்களுக்கான மெயில் ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. நம்ம ஃபீஸ் தான் வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். எல்லா பாக்ஸுமே டிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மெயில் வெரிஃபை ஆச்சு, மொபைல் நம்பர் வெரிஃபை ஆச்சு. ஃபைனலாக வந்து ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண போகிறோம். இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும். இதில் போயிட்டு ஆன்லைன் பேமெண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட்லாம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதாவது SBI, MOPS, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI நெட் பேங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கனரா பேங்க், ICICI, HDFC அந்த மாதிரி 4 வகையான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஜஸ்ட் பேமெண்ட் மெத்தட் மட்டும்தான். இப்போ நீங்க எஸ்பிஐ கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் மட்டும்தான் பேமெண்ட் பண்ண முடியல. எனி பேங்க் நீங்க பேமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கனரா பேங்க்னா அது ஒரு பேமெண்ட் மெத்தட் தான். கனரா பேங்க் மட்டும் கிடையாது, எனி பேங்க் நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் ஒன்று கொடுத்துரு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை நீங்கள் வந்து பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதா அர்த்தம். பேமெண்ட் பண்ணவே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃபாக வந்து கூட பிரிண்ட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய ப்ரோசஸ் தான், சீக்கிரமாக அப்ளை பண்ணி முடிக்க பாருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக எக்ஸாமுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாம் அந்த கவுன்சிலிங் நடக்கும். ஓகே, இதான் மொத்த ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ண தெரியாமல் இருக்கும், மறக்காம அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து அப்ளை வந்து பண்ணுவாங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.